இந்த அபிஷேக்லாம் இருக்காப்புல இல்லையா, அவர்லாம் மேதாவி. அந்த மேதாவி இது வரைக்கும் எத்தனை படம் எடுத்திருக்காருன்னு எனக்கு தெரியாது. பேசும்போது அந்த இதில் இந்த ஷார்ட்டில் இப்படி வந்து இப்படி ட்ராலி போட்டு இப்படி பண்ணிங்கன்னா, டேய் நீ பாடம் எடுக்கிறியா இல்லை ரிவ்யூ பண்ணுறியான்னு கேட்க தோணும் மக்களுக்கு. சி நம்ம எல்லாருமே ரொம்ப சாதாரண மக்கள். படம் நல்லா இருக்கா, நல்லா இல்லையா, பிடிச்சிருக்கா, பிடிக்கலையா, கதை என்ன? இவங்க என்ன பண்ணுவாங்க, மலையாள படம் எல்லாத்தையுமே எவ்வளோ பெரிய ஓட்டம் இருந்தாலும் அதை பற்றி பேசவே மாட்டாங்க. தமிழ் படத்தில் சின்ன ஓட்டம் இருந்தாலும் அதை பெருசாக பார்ப்பாங்க. மஞ்சுமல் பாய்ஸ் அந்த படம் உங்களுக்கு எங்கே கூஸ்பம் கொடுத்தது? அந்த கரெக்டாக கண்மணி அன்போடு காதலன் அந்த பாட்டு வர இடம் தான் உண்டா. அந்த படத்துடைய பிளாட் என்ன? அந்த பசங்க போகிறாங்க, விழுகிறாங்க, ஓகேவா? இப்போது அந்த பையன் எத்தனை அடியில் விழுகிறான்? அது அந்த அடி ரொம்ப அந்த ஷார்ட்டே வேற மாதிரி ஷார்ட்டே காமிச்சிருப்பாங்க. சட்டை பேண்ட் கிழிஞ்சு ஜட்டியோட விழுவான் கரெக்டாக. அப்படி ஒரு பாறையில் விழுந்தவனால எந்திரிச்சு உட்கார முடியுமா? முதுகெலும்பு உடையும். ஆனால் அவனை மேலே தூக்கிட்டு வந்துடுவாங்களா, உட்காந்து டீ குடிச்சிட்டு காரில் உட்காந்துனே போவான். பார்த்துருக்கீங்களா? எப்படி ஹவ் இஸ் இட் பாசிபிள்? பூனை பொறாண்டிச்சு சார் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா, கில்லி அந்த மாதிரி பொறாண்டிட்டு. இதை ஏன் எந்த ரிவ்யூமே அதை பற்றி அந்த குறையை பற்றி பேசவே இல்லை. ஆக்சுவலாக அதுதான் மிகப்பெரிய குறை. அந்த படம் மிகப்பெரிய பிளாக் ஹோல். ஒன்று கேட்டால் நிஜத்தில் நடந்துச்சு வந்து இல்லையா, நிஜத்தில் நடந்த கதை எவன் உண்மையாக பேசியிருக்கான்? ஆக்சுவலாக நிஜத்தில் விழுந்தவர் இருக்கார்ல, அவர் ஸ்லைடில் விழுந்திருக்காரு 170 அடியில். ஸ்லைடாக பாறையில் விழல, ஸ்லைடில் விழுந்தாரு, காப்பாற்றிட்டாங்க.